ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது ஊரில் எடுத்த வீடியோ, தேவக்கோட்டையில். இப்போ வந்து காலையில் டைம் 6 o'clock ஆகுது. யாருமே எந்திரிக்கல, அம்மா மட்டும் எந்திரிச்சு வாசலெல்லாம் கூட்டி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து எங்களோட ஏரியா. ஒரு நிறைய மரமும் இருக்குது எங்கள் ரோடு ஃபுல்லாகவே. வாசல் கூட்டி விட்டு தண்ணி தொளிச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருவாங்க. அது காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து கோலம் போட முடியும். எங்கள் அம்மா டெய்லி என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ, கோலம் மட்டும் கலர் கலராக போட்டுருவாங்க. முன்னாடியெல்லாம் மார்கழி மாதம்லாம் வரும்போது, நான் இங்கே இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது காலையில் எழுந்திரிச்சு கலர் கொடுக்கறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் கோயம்புத்தூர் போனதுலேருந்து லேட்டாக தான் எந்திரிச்சு பழக்கமாயிருச்சு. ரொம்ப லேட்டாக எந்திரிச்சு. ஏன்னா அங்கே பேசுகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஹாஸ்டலில். ஒரு டைமுக்கு எந்திரிச்சு லேட்டாகவே எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு யாரு கூடயும் பேசாமல் கிளம்பி போய் பழகிருச்சு. அதே மாதிரி தான் இப்போ நான் எந்திரிக்கிற நேரத்துக்கு பார்த்தா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே செஞ்சு முடிச்சிருவாங்க. அம்மா வீடியோ எடுக்கும்போது கை தெரியாமல் எடு, கை தெரியாமல் எடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கை தெரியாமல் எப்படி வீடியோ எடுக்கிறது? நானே காலெல்லாம் தெரியாமல் தான் பார்த்து பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்களுக்கே இன்னும் இந்த வீடியோவை நான் காட்டலை. ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோவை எடுத்தே. ஒரு பொங்கலுக்கெல்லாம் முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போல்லாம் கலர் கோலம் எதுவும் போடலை, சும்மா வெள்ளை கோலம் மட்டும்தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று வாங்கின பால் இருந்துச்சு, நைட்டே வாங்கி காய்ச்சி வச்சுருந்தாங்க போல். சரி அதை மட்டும் காய்ச்சி காஃபி போட்டாங்க. இவன் வந்துட்டு என் தங்கச்சி, என் லாஸ்ட்டு சித்தியோட பொண்ணு. பிறந்து 1.25 வயசு தான் ஆகுது. இவளுக்கு இன்னொரு ட்வின் இருக்காங்க, 2 பேரும் தான். ஃபேஸ் மட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும். இவன் வந்து அவங்க 2 பேருக்கும் அண்ணன். இவனு வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இவ தான் அவளோட தங்கச்சி. 2 பேரும் ஒன்றா தான் பிறந்தாங்க. இவ பேர் வந்து ஷாலிகா. இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக பண்ணிகிட்ருப்பாங்க பண்ணுறது எல்லாமே. இது ஃபர்ஸ்ட்ல பாடு, இப்போ பாடு. இன்று சுபகிழமையா, சீரோ மாமாக்கு காய்ச்சலா, சீரோ சென்றது மருத்துவரிடம் தான். அங்கே அவரும் போட்டா ஊசியா, ஊசி ஊசி, சீரோ சொன்னது ஊச்சி ஊச்சி ஊச்சின்னே. ஓடி போயிருவேன். நீ ஹாய் சொல்லுமா, நீ ஹாய் சொல்லு, நீ ஹாய். சொல்லப்போனால் நான் இவங்கள பார்க்குறதுக்காக தான் ஊருக்கே வர்றேன். ஏன்னா இங்கே வந்தால் ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அங்கே அப்படி இருக்காது. ஏதாவது பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கும். காலேஜ் போகணும், ஒர்க் போகணும், அந்த எந்த டென்ஷனுமே இல்லாமல் வீட்டில் மட்டும்தான் நம்மளால் இருக்க முடியும். அப்புறம் அந்த பால்காரர் வந்தார், அவரை தான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான். அக்கா சொல்லு. எங்கள் பக்கத்து வீட்டுக்கார அக்கா ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்தாங்க, நான் போட்ட கோலத்தை மட்டும் வீடியோவே போட மாட்டேன்னு சொல்லி. நான் வீடியோ எடுக்கிற நேரமாக பார்த்தா அவங்க ரொம்ப சிம்பிளாக கோலம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ எடுத்தது கூட அவங்களுக்கு தெரியாது. சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பொம்மை எல்லார் வீட்டு வாசல்லையும் வச்சுருப்பாங்க. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த தண்ணி வந்துட்டு நல்ல தண்ணி வரும். நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு 2க்குமே ஒரே தண்ணி தான். இங்கே வந்து உப்பு தண்ணியெல்லாம் கிடையாது, நல்ல தண்ணி தான் வரும். இவன் வந்து ஸ்கூல் போகாமல் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பான், ஒரு இடத்துல இருக்க முடியாமல். அப்படி தான் இவன். இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.